தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் 2011 2015 ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வச்சுருந்தாங்க. குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் மேலே எந்த ஒரு வன்மமோ எந்த ஒரு கோபமும்லாம் கிடையாது. சட்டசபையில் அவங்கள பேசலை, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த அவங்க தான் எடுத்து பேசினாங்க. தப்பாக பேசும்போது அந்த அம்மாவை பற்றி எதுவுமே பேசலை. ஏன் சொல்கிறோம்னா, ஆரம்ப காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 90 95 பார்த்தீங்கன்னா, அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள சந்திச்சிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட. ஆனால் புரட்சி தலைவர் அவரோட தீவிர ரசிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதனால் குறை சொல்ல முடியாது. இவரை பொறுத்த வரைக்கும் பக்கா டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே மீது கேப்டன் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது எப்படி ஒரு பாசம் இருக்கோ, அந்த பாசத்தோட வென்ற ஒரு நாயகன் தான். அன்றைய சமயத்தில் கேப்டன் சில விஷயங்களை கரெக்டாக பண்ணியிருந்தா அவரும் 2011 to 15 வரைக்கும் குறிப்பாக நம்ம கேப்டன் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். ஏன் சொல்கிறோம்னா, அந்த சட்டசபையில் நாக்கை துருத்திட்டாங்கன்னு சொல்லி சில பேர்கள் சில சூழ்ச்சிகள் சில நாள் தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த 2011 2015 பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதல்வராக கேப்டன் மட்டும்தான் இருந்திருப்பார். எதற்கு நான் 100% சொல்கிறோம்னா, ஏன்னா அந்த அரவணைப்பு, அந்த ஆளுமை, அந்த பவர், அந்த தில்லோட கரெக்டாக செயல்படக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்தது. அந்த சமயத்தில் நேரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரம் கரெக்டான முறையில் கொண்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சமயத்தில் கேப்டன் லைட்டாக வாயை மூடி இருந்திருந்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் தான் முதலமைச்சராக அந்த இடத்துல ஆண்டிருப்பார். எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, கேப்டனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சும்மா அமைதியாக இப்போ இருக்க விஜய் இருக்கிறாப்புல அமைதியாக பார்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லி இறங்கக்கூடியவர். அதனால தான் அவர் அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் மனசாட்சியை கொஞ்சம் லைட்டாக விட்டு கொடுத்து அன்னைக்கு போயிருந்தாருன்னா 2011 15 நம்ம தலைவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். ஒரு சந்தோஷமான ஒரு ஆத்மா திருப்தி நமக்கு கிடைச்சிருக்கும். அதனால் எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமும் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருப்பார். வீடு தேடி ரேஷன் வரும், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கேப்டன் கொடுத்துருப்பார். எதற்காக இன்னைக்கு அந்த அம்மா மேலே வன்மமோ எந்த ஒரு கோபமும் கிடையாது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவங்கள கருப்பு எம்ஜிஆர்னு அழைக்கப்படாருன்னு தான் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திரும்பியும் அது பண்ணாங்க. அதனால் சில கோபங்கள் இருந்தது. மற்றபடி எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் நம்ம கேப்டனோட குடும்பத்திற்கும் மற்றபடி ஜெயலலிதா அம்மைக்கும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். சட்டசபையும் தாண்டி மக்களை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடியவரும் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான். இன்றைக்கி முதலமைச்சராக இருந்தால் கூட ஒரு தெருவை தாண்டி போனால் கூட இந்த மாதிரி. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் எவ்வளோ பெரிய கேரியரின் உச்சத்தில் இருந்தார். அவ்வளோ பெரிய சினிமா மார்க்கெட்டில் 80 90 இருக்கும்போதே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் யாரையும் அழைக்காமல் கரெக்டான முறையில் தன்னோட அம்பாசிடர் காரில் பயணத்தை தொடர்வார். அதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ ஆனாலும் சரி, மற்றபடி எங்கு சென்றாலும் அந்த அளவுக்கு தன்னோட படைபலத்தை வச்சு தான் கேப்டன் செஞ்சுருப்பார். நமக்கு ஒரே ஒரு வருத்தம், அன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணி நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்கலைன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் அது யாருக்கு தூசிச்சிட்டோன்னா இன்றைக்கி மக்களுக்கு தான். நாம் யாரையும் எதுவும் குறை சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு ஆளுமை வேணும்னா இப்போ ஸ்டாலின் இப்படின்னு இருந்துட்டா கூட ஏடிஎம்கே சுத்தமாக இப்போ ஓஞ்சி போச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதை ஸ்ட்ராங்காக கொண்டு வரதுக்கு ஒரு பவரான ஒரு ஜென்டில்மேன் யாரும் கிடையாது. ஏன்னா இரட்டை இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது, யாருக்கும் இன்னும் தெரிய மாட்டேங்குது. அந்த இரட்டை இலை சின்னம் இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் அழியாது. அதை கரெக்டான முறையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் கொண்டு வந்தால் இன்னைக்கு எல்லாருமே நல்லா வரலாம். ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல தலைவன் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் கேப்டன் அந்த சமயத்தில் இருந்திருந்தார். அந்த சமயத்தில் 15 வரைக்கும் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ்நாடே சொடக்கு போடுற அளவுக்கு சில நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருப்பார். நிறைய ஏழை எளிய மக்களுக்கும் நிறைய பாமர மக்களுக்கும் நிறைய விவசாயிகளுக்கும் நல்ல திட்டங்களை நல்லா கொடுத்துருப்பார். அந்த ஒரே ஒரு காரணம் தான் இன்றைக்கி மன அழுத்தம் எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். 2011 2015 அந்த சமயத்தில் கேப்டன் சில விஷயங்கள் பண்ணியிருந்தால் நிச்சயம் அவர் தான் முதலமைச்சர் என்று என்னோட கருத்து இருக்கிறது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்